பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேச சற்றும் துணிவில்லாத, நெஞ்சில் உரமில்லாத, முதுகெலும்பில்லாத, ஒன்றுக்கும் வக்கற்ற, திராணியற்ற, தெம்பற்ற கட்சியில் அவர்கள் பயணிக்கிறார்கள். கட்சி தலைவரும் அவ்வாறுதான் இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவும் ஒரே 1% கூட நிமிர்ந்து நிற்க திறனற்ற ஒரு நபராக இருக்கிறார் அரசியலில் என்பதுதான் இங்கு வட்ட வெளிச்சமாகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுவும் பேச வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பேசுங்கள் என்று சொல்லும் போது பெருமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நீங்கள் ஏதேனும் சொல்லிவிட்டு இங்கே நடமாட முடியுமா? உங்களை விட்டு விடுவார்களா? உங்களால் பயணிக்க முடியுமா? நடு ரோட்டில் நடக்க முடியுமா? வாகனத்தில் செல்ல முடியுமா? ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவரையே, தற்போதைய தமிழக முதலமைச்சரையே நீங்கள் அங்கிள் என்று சொல்லியிருக்கிறீர்கள், ஸ்டாலின் சார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதும் உங்களுக்கு மிக அழகான ஒரு பாதுகாப்பு, மிக அழகான ஒரு பயணம், மீண்டும் உங்களுக்கு கருத்து சொல்வதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. அதனை எங்காவது யாராவது மறுக்க முடியுமா? இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இந்த திராவிட மாடல் தான் அகில இந்தியா முழுமைக்கும் ஒரு முக்கிய மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சமரசமும் கிடையாது. நன்றாக சிந்திக்க வேண்டும் தோழர்களே. மாற்று கட்சியை பற்றி பேசினாலே இங்கு நடமாட முடியுமா என்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், இங்கே ஆளுகின்ற அரசை பற்றி நீங்கள் எந்த கருத்து தெரிவித்தாலும், எப்படி தெரிவித்தாலும், உங்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த இந்தியாவில் வேறெங்காவது இப்படி ஒரு மாநிலத்தை, இப்படி ஒரு மாநில முதலமைச்சரை உங்களால் குறிப்பிட்டு காட்ட முடியுமா அல்லது சுட்டி காட்ட முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எந்த கட்சிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாங்கள். ஆனால் எங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிராக யார் வந்தாலும், யாருடைய அப்பன் வந்தாலும் அவர்களை சந்திக்கக்கூடிய திராணியும் தெம்பும் தீவிரம் எங்களிடம் இன்னும் சற்று அதிகமாகவே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியாரின் கரங்களை வலுப்படுத்த தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம்.